தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீங்களாம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? என் புள்ள அழுத மாதிரி இருந்துச்சு. எங்க என் ரெண்டு பிள்ளைகளையும் காணா. மிதுனு, அம்மா அம்மா. ஐயோ பிரீத்திமா, எதுக்குமா அழுகுறீங்க? அம்மாக்கு என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் அழுகுறீங்க? மிதுனே, அம்மா நீ எப்ப கண்ணு முழிப்பேன்னு அம்மா இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். கண்ணு முழிச்சிட்டேன் அம்மா. என்னென்னமோ நடந்து போச்சுமா. அம்மா எங்க எல்லாத்தையும் உனக்கு தெரியுதா? எல்லாருமே உனக்கு ஞாபகத்துல இருக்கம்மா. சொல்லு. அம்மாக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குமா. அம்மா எதை மறந்தேன்? அம்மா எனக்கு என்னாச்சு? நான் கடைசியா அன்னைக்கு உனக்கும் மதுவுக்கும் துணி எடுக்க போகும்போது மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இன்னைக்கு தான் கண்ணே முழிக்கிறேன். அம்மா உங்களுக்கு துணி எடுக்க போனோம்னு இருந்தமே, அது என்னாச்சு? அத்தை, மது மது என்னம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் பையனுக்கு தானே உன்னை கல்யாணம் பேசி வச்சிருந்தோம். என்னம்மா? அம்மா நான் தான் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். நான் தான் அவ புருஷன். அவ தான் உனக்கு மருமகன். ஆனா இங்க என்னென்னமோ நடந்து போச்சும்மா. நீதாம்மா அக்காக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். அம்மா நீ சொல்லு. அன்னைக்கு மதுவா உன்னை கீழே தள்ளி விட்டா. சொல்லுமா. இப்ப நீ சொல்றதுலதான் அக்கா வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அக்கா வாழை வெட்டிய இங்க வந்து உட்காந்துருக்கா. என்னது வாழை வெட்டி வந்து உட்காந்துருக்காளா? அவ அதுக்கு இங்க வந்து இப்படி உட்காந்துருக்கா? என்ன சொல்றீங்க? இதுன்னு என்னடா சொல்ற? பிரீத்தி என்ன சொல்றான் தம்பி? எதுக்கு இங்க வந்து இருக்க? என்னம்மா ஆச்சு? அம்மா நீ மேல இருந்து கீழே விழுந்து இல்ல. அப்போ மதுதானமா உன்னை தள்ளி விட்டா. நீ சொல்லுமா. அவதானே உன்னை தள்ளி விட்டா. அதனால தானே நீ கீழே விழுந்த. கீழே விழுந்த இத்தனை நாளா கோமா ஸ்டேஜ்ல இருந்து இப்பதாம எந்திரிச்சு வந்திருக்க. எனக்கு இப்பதான் உயிரே வருது. நீ சொல்லுமா. அவதானே உன்னை தள்ளி விட்டா. அத்தை, இது வந்து ஒரு கைப்பிடிக்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி வச்சிருவோம். சரிங்க அத்தை, இதோ வரேன். பேசிட்டு இருக்க. மது என்னை தள்ளி விட்டாளா? இப்பாரு எனக்கு கீழே விழுந்ததுலாம் ஞாபகத்துல இருக்கு. ஆனா மதுவும் என்னை தள்ளி விடலமா? அத்தை, அத்தை, இந்த வார்த்தைக்காக எல்லாத்தையும் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். யாருமே நம்பல அத்தை. அண்ணி என்ன நம்பவே இல்லை அத்தை. என்ன நடந்துச்சுன்னு நீங்களே தெளிவா சொல்லுங்க. அப்பயாவது அண்ணி நம்புறாங்களான்னு பாக்க. அம்மா நீ என்ன சொல்ற? ஒன்னும் அவ தள்ளி விடலையா? அப்புறம் எப்படிமா நீ கீழே விழுந்த? அங்க அவதான் நின்னுகிட்டு இருந்தா. அப்போ அவதானே உன்னை தள்ளி விட்டு இருந்திருக்கணும். நீயா எப்படி கீழே விழுவ? நீயா கீழே விழுறதுக்கு என்ன லூசாமா? என்னம்மா அவளை காப்பாத்துறதுக்காண்டி போய் சொன்னேன். அவ்வளவுதான்மா. ஏ பிரீத்தி, நீ என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? யார் சொன்ன மது என்னை தள்ளி விட்டானே? நானா தான் கீழே விழுந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மிளகாவை எடுக்க போய் தெரியாதனமா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். நான் அப்ப கூட மதுவை ஹெல்ப்புக்கு தான் கூப்பிட்டேன். நான் மதுன்னு சொல்லிட்டு தான் கீழே விழுந்தேனா? அது எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா மது என்னை தள்ளி விடலமா. அப்ப மதுதான் தள்ளி விட்டான்னு நினைச்சு என்ன நடந்திருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை இப்பதான் உயிரே வருது.
கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில உங்க முன்னாடி நிக்கிறாங்க. நாங்களாம் எவ்வளவோ சொன்னோம், எல்லாருமே சொன்னோம். எங்களுக்கு மது மேல நம்பிக்கை இருந்துச்சு. என் தங்கச்சிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். என் தங்கச்சி அப்படி பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா எப்படி சைக்கோ மாதிரி பண்ணானே தெரியல. இப்ப வரைக்கும் அவ அப்படி தத்த நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல நீங்க சொன்னதுக்கு அப்புறமா அதை நம்புவாளா இல்லையானே தெரியல. அத்தை ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், என்னால என் புள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியாது. இப்ப மிதுனும் மதுவும் சேர்ந்துட்டாங்க. இதை அவ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி, அவங்க 2 பேரும் புருஷன் கொண்டாட்டி தான். இது யாருனாலையும் மாத்த முடியாது. ஆனா என் புள்ளைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அவளுக்கு சொல்லி புரிய வைங்க அத்தை. உங்க காலில் கூட வலிக்கிற அத்தை. தயவு செஞ்சு பிரீத்தி மனசை மட்டும் மாத்திருங்க அத்தை. என்னால அவ இல்லாமலும் இருக்க முடியல, என் புள்ள இல்லாமலும் இருக்க முடியல அத்தை. அத்தை உங்களை என் அம்மாவா நினைச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு என் பொண்டாட்டி மனசை மட்டும் மாத்திருங்க அத்தை. ஐயோ மாப்பிள்ள, என் காலில் போய் விழுகிறீங்களே, எந்திரிங்க மாப்பிள்ள. இங்க யாருமே தப்பு பண்ணல. பிரீத்தி தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, அவளுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். என் பொண்ணை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல. அவ வேறுக்குனே 2 தடவை மண்டையில அடிபட்டிருக்கா, பழசெல்லாம் மறந்துருக்காரு. எனக்கு ஒண்ணுன்னா அவ தாங்க மாட்டா. அதனாலதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, என் பொண்ணுகிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன். என் காலில் எல்லாம் விழுகாது. அம்மா, நீங்க எத்தனை தடவை என்னை உங்க மக மாதிரின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்க மகளாவே கேட்குறேன், தயவு செஞ்சு பிரீத்தி மனசை மாத்துங்க. பாவம் அவங்க 2 பேரும் என்னதான் பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. பேருக்குன்னே 6 வருஷம் 2 பேரும் கஷ்டப்படுத்திட்டாங்க. இன்னமும் கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்காங்க 2 பேர் வாழ்க்கையில. இதுக்கு மேல அவங்கள பிரிச்சு வைக்காதீங்கம்மா, ரொம்ப பாவம். நாங்க எவ்வளவோ பிரீத்தி கிட்ட சொன்னோம், எதையுமே அவ காதுல வாங்கல. இப்ப கூட அவ மனசு ஒரு நிலையில இருக்காதும்மா. நீங்க எந்திரிச்சிட்டீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை கூட அவளால தாங்க முடியலன்னா பாத்துக்கோங்க. அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா பாருங்க, எதுவுமே பேச முடியாம. அவளுக்கு நீங்க சொல்லி புரிய வைங்கம்மா. நீங்க யார் சொல்லி கேட்கல, பெத்தவ நான் சொன்னா கண்டிப்பா என் மக கேட்பா. பிரீத்திமா, அம்மா கிட்ட வா. என் செல்லம் இல்ல, அம்மா கிட்ட வாமா. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just 2 hearts running wild. Never sleep, never stop, never shout from the top. We're gonna be 2 hearts running wild. இல்லம்மா, அப்படியே செத்து போன மாதிரி ஆயிட்டம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சும்மா. நீ இல்லனா நான் இல்லம்மா. அப்பாக்கு அப்புறம் நீ தானம்மா எனக்கு எல்லாமே. அதாம்மா, அவதானே உன்னை தள்ளி விட்டா. சொல்லும்மா. இங்க பாரு பிரீத்தி, உன் பாசம் எல்லாமே நியாயமானதுதான். ஆனா அம்மா ஒண்ணு சொல்றேன், மது என்ன தள்ளி விடலம்மா, நம்பு. அம்மா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? நானாதாம்மா கீழே விழுந்தேன். மதுவை நீ தண்டிக்க கூடாது. பாவம்மா மது. ஏம்மா அவ மேல இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? அம்மா சொல்றேன்ல, அம்மா என்ன சொன்னாலும் கேப்பில. அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டியேடி. சொல்லு, அம்மா சொன்ன கேப்பியா கேட்க மாட்டியா? மது என்ன தள்ளி விடலம்மா, அம்மா தான் கீழே விழுந்து. மதுவை நான் உதவிக்கு தான் கூப்பிட்டேன். நான் உதவிக்கு கூப்பிட்டு திரும்புறதுக்குள்ள என் கால் ஸ்லிப் ஆகி நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன். மதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இப்படி நீ எதுவுமே புரியாம இத்தனை நாளா 2 பிள்ளைகளே பிரிச்சு வச்சுட்டியே. உனக்கு உன் தம்பியோட காதலை பத்தி தெரியுமா தெரியாத? நீயே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிருக்க. பேருக்குனே 2 பேரும் 6 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல. திரும்ப இப்படி 2 பேர்த்தையும் நீ பிரிச்சு வச்சிருந்தா என்னம்மா? இப்படி ஓ வாழ்க்கையும் இல்லாம இங்க வந்து நீ இருக்கியே. சின்ன குழந்தைய தகப்பன் இருந்து பிரிச்சு வச்சிருக்கியே. இதெல்லாம் என்ன பிரீத்தி? என் பொண்ணு
வயசானவ. நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்த இத்தனை நாளும் நான் எப்படி தெரியுமா இருந்தேன்? பாப்பாவை நீ பிரிச்சு கூட்டு போனது கூட எனக்கு பெருசா தெரியல பிரீத்தி. நீயே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் எப்படி வாழுவேன்? சத்தியமா நான் உன் மேல கோவப்பட மாட்டேன் பிரீத்தி. ஆனா நீ உண்மையா புரிஞ்சுக்கணுமா? சத்தியமா மாமா உன் மேல கோவப்பட மாட்டேன். மாமா நான் பண்ணது தப்புன்னு இப்பதான் மாமா உணர்றேன். நிஜமா என் மேல கோவப்பட மாட்டீங்கல்ல? என்ன உங்க கூட கூட்டிட்டு போவீங்கல்ல? சாரி மாமா, பாப்பாவே உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்ல. சாரி மாமா. மாமா சாரி. உங்க பொண்டாட்டி ஏத்துக்குவீங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. சாரி மாமா. நானே யோசிச்சிருந்திருக்கணும். நான் யோசிக்கல மாமா. என்னால யோசிக்க முடியல. எனக்கு தலை வலிச்சது மாமா. அதான் யோசிக்க முடியல. எனக்கு நான் நானாவே இல்லை மாமா. உங்களுக்கு தெரியும்ல, நான் பழசெல்லாம் மறந்து போயிருக்கேன். அதான் மாமா என்னால யோசிக்க முடியல. நான் யோசிச்சிருந்தா நானும் உங்களை மாதிரி தான் இருந்திருப்பேன். ஆனா நான் யோசிக்கல மாமா. இப்ப அம்மா சொல்லவும் தான் எனக்கு புரியுது மது தள்ளி விட்டுருக்க மாட்டான்னு. சாரி மாமா. என்னை ஏத்துக்கிடுவீங்கல்ல? என்ன உங்க கூட கூட்டிட்டு போவீங்களா? யோசிச்சிருந்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன் தான் மாமா. இனிமே இப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் மாமா. என்ன யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் மாமா. நீங்க புரிஞ்சுக்குவீங்கல்ல? சாரி மாமா. நான் வேணா காலில் வேணாலும் விழுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. இப்போ புரிஞ்சுக்கிட்டியே, இதுவே எனக்கு போதும் பிரீத்தி. வேற எதுவும் வேணாம் பிரீத்தி. என் கூட இருந்தா போதும்டி. வேற எதுவும் வேணாம். எனக்கு இது போதும் பிரீத்தி. அழுகாதடி, போதும். நீ அழுத வரைக்கும் போதும். மாமா ஒன்று ஏத்துக்கிறேன். அல்லாத பிரீத்தி, அழுக கூடாது. அத்தை அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் உண்மை என்னன்னு தெரியாம எல்லாத்தையுமே காயப்படுத்திட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என் மாமா என்னை ஏத்துக்கிட்டாரு. நீங்களே என்னை ஏத்துக்கங்க அத்தை. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பெல்லாம் என் மேலதான். நான் புரிஞ்சிருந்திருக்கணும். நான் யோசிச்சிருந்திருக்கணும். யோசிக்காம இருந்ததா என்னோட தப்பு. என்ன மன்னிச்சிருங்க. என்ன தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாருமா பிரீத்தி, உன் மேல அத்தைக்கு எந்த கோவமும் கிடையாது. என்ன நீ உண்மை என்னன்னு புரிஞ்சுட்டு பேசியிருந்தா இங்க யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. இதோ இப்படி 2 பேர் வந்து நின்றுக்க மாட்டாங்க இப்படி ஒரு கோலத்துல. நீ புரிஞ்சு பேசாம இருந்தாவே அத்தைக்கு வருத்தம். உன்னை என்னைக்குமே என் மருமகளா நினைச்சதே கிடையாதும்மா. நீ என் பையன் கூட வந்து வாழ வந்து 6 வருஷம் ஆச்சு. இந்த 6 வருஷத்துல கொஞ்சம் கூட உன்னை என் மருமகளா நான் நினைச்சதே கிடையாது. உன்னை நான் எப்படி என் மதுவை வயிற்றுல சுமந்து பெத்தனோ அந்த மாதிரி பெக்காத பிள்ளையாதான் உன்னை நினைச்சேன். ஆனா நீ எல்லாத்தையுமே காயப்படுத்தின. அத்தை சொல்லி காட்டுறேன்னு நினைக்காதம்மா. பட் வேதனையா இருக்கு. அதனாலதான் அத்தை சொல்றேன். என்ன கொஞ்சம் புரிஞ்சு யோசிச்சு பேசியிருந்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. என்ன ஆனா ஊரறிய பண்ணியிருந்திருக்கணும். அதுதான். அத்தை எதுவுமே நினைக்கலம்மா. அத்தை மன்னிச்சு ஏத்துக்கிறேன். அழுகாதம்மா. நானும் அத்தை மாதிரி தான் நினைச்சேன். என்ன நீ கோவப்பட்டதை சொல்லப்போன நியாயம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா உன் இடத்துல இருந்து பார்த்தா அது நியாயமாக தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு புரிஞ்சு நீ பேசியிருந்தீன்னா இப்போ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அது இருக்காது. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எங்களுக்கு போதும். வேற எதுவுமே வேண்டாமா. அழுகாத. நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு அத்தை மாமா குடும்பம் இருந்தோம். நான் லூசு மாதிரி பண்ணிட்டேனே. ஐயோ, எனக்கு எல்லாரும் இருந்தோம். இந்த வாய் தானே அனாதைன்னு சொல்லுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் பிரீத்தி. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண ஒரு தப்புனால நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டீங்களே.
பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அல்லாத பிரீத்தி. போதும் போதும் அழுகாதீங்க. இன்னமும் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? பிரீத்தி அழுகாதம்மா. இது வரைக்கும் அழுகுது பத்தலையா? இன்னமும் எதுக்கு அழுகுறீங்க? அதான் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சு. தயவு செஞ்சு மிதுனையும் மதுவையும் எல்லாரும் ஏத்துக்கோங்க. அவங்க பண்ணது தப்பு தான். ஆனா அதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். மிதுன், மது 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் உண்மை தெரியாம பேசிட்டேன் மது. என்ன மன்னிச்சிரு மது. நான் உன் காலில் விழுந்தாலும் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. என்ன மன்னிச்சிரு மது. நான் தெரியாம பண்ணிட்டேன். ஏற்கனவே நீ ரொம்ப நொந்து போயிருப்ப. நான் திரும்ப உன்னை பேசி பேசியே காயப்படுத்திட்டேன். உண்மையை நான் புரிஞ்சிருந்திருக்கணும். எல்லாரும் சொல்லும் போதே நான் புரிஞ்சிருந்திருக்கணும். நான் பண்ணதா தப்பு. என்ன மன்னிச்சிரு மது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. ஐயோ அண்ணி எந்திரிங்க அண்ணி, என் கால்ல போய் அண்ணி அண்ணி எந்திரிங்க அண்ணி, இப்படி விழுகாதீங்க, எந்திரிங்க அண்ணி. இல்ல மது, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு மது. உன் மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். நீ வேறுக்குனே ரணமா நொந்து போயிருக்கும் போது உன் வலி என்னன்னு எனக்கு புரிஞ்சது. அதை புரிஞ்சிருந்தோம். நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல மது. என்ன மன்னிச்சிரு மது. எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு மது. தப்பு பண்ணா யாரு வேணாலும் யாரு காலில் வேணாலும் விழுகலாம் மது. அதுக்கு இப்ப வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. எந்த மன்னிச்சிரு மது. ஐயோ அண்ணி, நான் தான் அண்ணி உங்க கால்ல விழுகணும் அண்ணி, எந்திரிங்க அண்ணி. அண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. சரி அண்ணி, நான் மன்னிக்கிறேன், எந்திரிங்க அண்ணி, முதல்ல கால்ல விழுகாதீங்க அண்ணி. நான் உங்களை என் அம்மா மாதிரி தான் அண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கூட உங்களை நான் என் நாத்தனார் மாதிரி பார்க்கவே இல்லை அண்ணி. ஆனா நீங்க நான் தான் தள்ளி விட்டேன்னு சொன்னும் போது எனக்கு உயிரே போயிடுச்சு அண்ணி. சத்தியமா சொல்றேன், நான் அந்த தப்பு பண்ணவே இல்லை. இப்ப அத்தை சொல்லி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா நீங்க என்ன காயப்படுத்துறதுக்கு ஏன் நீ அண்ணனை காயப்படுத்துனீங்க? பாப்பாவை அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சு பாப்பாவும் கஷ்டப்பட்டேன். அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? ஒரு நாள் கூட பாப்பா இல்லாம இருக்க மாட்டாரு. உங்களுக்கு தெரியும்ல அண்ணி, பாப்பாவும் அப்படித்தானே. ஆனா இப்ப நீங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டதே போதும் அண்ணி. என் கால்ல எல்லாம் விழுகாதீங்க. நான் நல்லவளாதான் இருந்தேன். ஆனா என் அம்மாக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது. வேறுக்குனே என் அப்பாவை இப்படித்தான் நான் இழந்தேன். என் அம்மாவையும் இழக்க நான் விரும்பலன்னா எனக்கு யோசிக்க முடியல மது. யோசிச்சிருந்தா நான் எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டேன். எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க மூஞ்சில முழிக்க கூட தகுதி இல்லாத வேணாம். அந்த அளவுக்கு உங்க எல்லாத்தையுமே நான் காயப்படுத்திட்டேன். இப்ப கூட நீ உங்க வீட்டுக்கு வர சொன்னா வர, இல்லைன்னா நான் இங்கே இருந்துக்கிறேன். பாப்பா வேணா உங்க அண்ணன் கூட்டிட்டு போகட்டும். எங்க அம்மா கூட இருந்துக்கிறேன். அது எனக்கு கிடைச்சிருக்க தண்டனை கூட நினைச்சு. அண்ணி என்ன அண்ணி எங்க வீடுன்னு சொல்லி சொல்றீங்க? அது நீங்க வாழ வந்த வீடு அண்ணி. அது உங்க வீடு. இதுதான் அண்ணி என் வீடு. இப்பெல்லாம் பேசாதீங்க அண்ணி. யார் அண்ணி சொன்னது நீங்க அங்கெல்லாம் வந்து இருக்கணும்? நீங்க எங்க எல்லாத்தையும் ஏத்துக்கோங்க. அது மட்டும் போதும் அண்ணி, வேற ஒண்ணும் வேணாம். நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நாங்க 2 பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். இது தப்பு தான். ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல அண்ணி. அதனாலதான் இப்படி பண்ணிட்டோம். எங்க கல்யாணத்தை மட்டும் ஏத்துக்கோங்க. மிதுன், அக்காவை பாருடா. அக்காவை மன்னிச்சிருடா மிதுன். நீ சொன்ன மாதிரி ஓ வாழ்க்கையில தலையிட நான் யாருடா? நான் பண்ணது தப்புதான் மிதுன். அக்காவை மன்னிச்சிருடா. உனக்கு புரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு புரியலையே மிதுன். அக்கா கிட்ட பேசுடா மிதுன். அக்கா நீ பேசுறன்னா நொந்து போயிருவேண்டா. அத மிதுன் பேசுடா. அக்கா சாரிக்கா. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிட்டேன்ல. சாரிக்கா. சாரி. போதும் இவனின் கவனம் உறங்கி போகாது. கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா. மகளென வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்தா தாயடா. இவனின் அன்பை அளந்திட
ரொம்ப நிம்மதியா இருக்கு. எனக்கு இது போதும். ஆனா ஒண்ணு, இவங்க ரெண்டு பேரும் யாருமே இல்லாத அனாதை மாதிரி எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க? இவங்க ரெண்டு பேத்துக்கு ஊரறிய தானே நிச்சயதார்த்தம் ஆச்சு. அதனால கல்யாணமும் ஊரறிய தான் பண்ணணும். இதோட இவங்களோட வாழ்க்கையில எல்லாமே தலைகீழ மாறிச்சோ அதுல இருந்தே திரும்ப தொடங்குவோம். திரும்ப 2 பேத்துக்கு ஊரறிய கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆமாயா பிரசாந்த், உன் மாமியார் சொல்றதா சரி. என்ன ஊரறிய 2 பேத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோம். அப்ப கல்யாணம் மட்டும் இப்படி திருட்டுத்தனமா பண்ணிட்டு வந்து நம்ம ஏத்துக்கிறதுல ஒரு இதுவுமே கிடையாது. இப்ப என்ன 2 பேருக்குமே ஊரறிய ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்போம். எதுல இருந்து இவங்க கல்யாணம் நின்றுச்சோ அதுல இருந்தே திரும்ப தொடங்குவோம். 2 பேத்துக்கும் ஊரறிய அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணி வைப்போம். எங்களுக்கு இதுக்கு பரிபூர்ணமான சம்மதம். இனி நீங்க சொல்றது. பிரசாந்த், உன் அம்மா சொல்றதும் உன் மாமியார் சொல்றதா சரி. என்ன 2 பேத்துக்கும் ஜாம் ஜாம்னு மண்டபத்துல ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கலாம். புரியுதா? இப்போ அவங்க 2 பேர் பண்ண கல்யாணம் கல்யாணமாவே இருக்கட்டும். ஆனா 2 பேத்துக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் 2 பேத்தையும் சேர்த்து வைக்கலாம். ஓகேவா? உங்க எல்லாத்துக்கும் சம்மதம்னா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு வேணும் எல்லா ஏற்பாடையும் அவங்க வேணா யாருக்கும் தெரியாம அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இத்தனை சொந்தமும் நம்ம இருந்தும் அவங்கள இப்படி அனாதை மாதிரி கல்யாணம் பண்ண விட்டது நம்மளோட தப்பு. அதனால அதுக்கு பரிகாரம் தேடுற விதமா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஜாம் ஜாம்னு பெரிய மண்டபமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமாண்ணா, இதுதான் நானும் என் மனசுக்குள்ள நினைச்சேன். இப்படித்தான் என் தம்பி கல்யாணம் நடக்கணும்னு என் மனசுக்குள்ள நினைச்சேன். அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிப்போச்சு. மாமா, இது மது கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும் மாமா. நல்லா கிராண்டா நம்ம எப்படி பண்ணணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி பண்ணணும். இவங்க 2 பேத்துக்கு நிச்சயதார்த்தம் தான் ரொம்ப குழப்பமா நடந்தது. ஆனா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா கல்யாணம் அப்படி இருக்கக்கூடாது மாமா. இப்ப இவங்க பண்ண கல்யாணம் அப்படியே இருக்கட்டும். ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட ஆசீர்வாதத்தோட இவங்க 2 பேத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் மாமா சரி. அதுதான் உண்மையும் கூட. ஆமாத்த, பிரீத்தி சொல்றதா சரி. எங்களுக்கு பரிபூர்ணமான சம்மதம். எதோட இவங்க வாழ்க்கையில எல்லாம் தலைகீழ மாறிச்சோ அதுல இருந்தே திரும்ப தொடங்குவோம். மிதுன், மது, உங்க 2 பேத்துக்கும் சம்மதம் தானே இதுல? அல்லாத மது. நான் அழுகணும். நான் நிறைய அழுகணும். இது உன் நெஞ்சு வேலைப்படுத்த அழுகணும்டா. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நம்ம காதல் ஒண்ணு சேர்ந்துருச்சு மிதுன். உண்மையான காதல் தோத்து போகாதுடா. I love you மிதுன். நீ அழுக கூடாது. நீ அழுகாத. உங்கள் நெற்றி மீதிலே துளி வேர்வை வரலாகுமா? சின்னதாக நீ தான் முகம் சுழித்தால் மனம் தாங்குமா? உன் கண்ணிலே துளி நீரையும் நீ சிந்தவும் விட மாட்டேன். உன் நிழலையும் தரை மீதிலே நடமாடவும் விட மாட்டேன். நீயே என் இதயமடி, நீயே என் ஜீவனடி. ஆரம்பிச்சிட்டாருல. இனி இவர் லட்சரை யாரால தாங்க முடியுமா? எல்லாம் ஜெயிச்சிட்டீங்களா? இதுக்கிட்ட பேசுனே. ஆமா, சும்மா ஆளால கோபத்தை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா மனசுக்கு ஒரு மாதிரி காத்து போகுதுல. அதனால தான் சொன்னேன். போதும். அதான் 2 பேர் சேர்ந்துட்டாங்கல்ல.
உன்னை யாரு தீண்டினாலும் நான் நின்னு வெட்டுவேன். என் ஜாமே நீதாண்டா, உன்னை விட்டு போக மாட்டேன். உசிருக்குள் உன் பேரை எழுதி வச்சேன். ஓ மூச்சில் என் மூச்சை சேர்த்து தைச்சேன்.